இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அதிகாரப்பூர்வமான போர் அறிவிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. என்னதான் இந்தியா இன்னும் அதை அறிவிக்கலனாலும் கூட நிலைமை கைமீறி போயிருச்சு. இந்தியாவும் பாகிஸ்தானும் தொடர்ந்து தாக்குதலும் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதுவும் நேத்து நைட்டு 8 மணிக்கு நடந்த சம்பவம் கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா இன்னுமே இந்தியாவும் பாகிஸ்தானும் நாங்க இனிமே போரை நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. மூணாவது ஒரு நாடு இதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இதுக்கான பாசிபிள் இருக்கு. ஏன்னா நிலைமை ரொம்ப கைமீறி போயிடுச்சு. நேற்று நைட் 8ஆம் தேதி நடந்த சம்பவம் பாகிஸ்தான் இந்தியா மேல தொடுத்த அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதவே ஒரு விஷயம். ஏன்னா பாகிஸ்தான் வெல் ப்ரிப்பரேஷனோ வெல் பிளானோட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா தீவிரவாதிகள் இருக்கிற இடமா பார்த்து ட்ரோனை வச்சு கண்டுபிடிச்சு கரெக்டா டார்கெட் பண்ணி அடிச்சாங்க. ஆனா பாகிஸ்தான் பதிலுக்கு அப்படி பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் முழுக்க கிடையவே கிடையாது. பாகிஸ்தான் எந்த மாதிரி ஒரு விஷயத்த இப்ப கையில எடுத்திருக்காங்கன்னா, இந்தியால எந்த இடத்துல மக்கள் அதிகமா இருப்பாங்க அந்த இடத்த டார்கெட் பண்ணி அடிப்போம். அதாவது ஆர்மி இருக்கிற பிளேஸ் அவங்க அடிக்கல, மக்கள் பொதுமக்கள் எங்க இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற இடமா பார்த்து நேத்து பஞ்சாப்ல உள்ள ஏர்போர்ட்ல அவங்க டார்கெட் பண்ணி அடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 ஏவுகணைகள் தொடர்ந்து தாக்குதலை நடத்துறதுக்கு பாகிஸ்தான்ல இருந்து நம்ம இந்திய எல்லை கோட்டுக்குள்ள வந்திருக்கு. ஆனா நம்ம இந்தியன் ஆர்மி ரொம்பவே வெல் ப்ரிப்பரேஷனோட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட இருந்த ஒரு காரணத்தினால அந்த 8 ஏவுகணைகளையுமே வான்லயே விண்வெளியிலேயே வச்சு அடிச்சு தும்சம் பண்ணி அதை செயலிழக்க வச்சாங்க. இதுக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் இந்தியன் ஆர்மி. நேத்து ஃபுல்லாவே ஜம்மு காஷ்மீர்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாவே பவர் கட். அதாவது எல்லா இடத்துலயுமே பவர் கட் பண்ணி கிட்டத்தட்ட அந்த ஏவுகணைகள் வரக்கூடிய நேரத்துல ஃபுல்லா அதை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த மாதிரி பண்றதுக்கு எனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னா, தேவையில்லாம பாகிஸ்தான் இந்த மேப்ல உலக மேப்லயே இல்லாத நிலைமைக்கு போக போகுது. அது மட்டும் இல்லாம நேத்து நைட்டே முப்படை தளபதிகள்கிட்ட நம்ம தலைவர் பிரதமர் மோடிஜி அவர்கள் கால் பண்ணி நலம் விசாரிச்சுட்டாரு, என்னென்ன கரெக்டா இருக்கா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டாரு. உடனே அமெரிக்கால இருந்து ஒரு போன், ட்ரம்ப் உங்களுக்கு எந்த மாதிரி உதவி வேணும்னாலும் உடனே கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுவேன். இதோட பாகிஸ்தான் உள்ள தீவிரவாதிகள் ஒருத்தன் கூட உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு. சோ இப்ப தொடர்ந்து பாகிஸ்தான் மேல அட்டாக் பண்ணதுக்கு இந்தியா சும்மா விடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு துளியளவு கூட வாய்ப்பு இல்ல. அடுத்த 48 மணி நேரத்துல என்ன வேணும்னாலும் நடக்கலாம். அந்த அளவுக்கு தான் இப்ப பாகிஸ்தான்ல உள்ள மக்களும் பயப்படுறாங்க, இந்தியாவில் உள்ள மக்களும் பயப்படுறாங்க. அதாவது இப்ப பாகிஸ்தான்ல எந்தெந்த அதாவது இந்தியால பஞ்சாப்ல ராஜஸ்தான்ல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் மக்களை குறி வச்சு தாக்குறதுக்கு பாகிஸ்தான் ட்ரை பண்ணாங்க. அதனால இப்போ பாகிஸ்தான்ல அதனால அட்டாக் பண்ணிடும் அப்படின்றதுக்காக இந்தியாவில் உள்ள பஞ்சாப்ல உள்ள பொதுமக்கள், அதுக்கப்புறம் நம்ம நிறைய மக்கள் கூடக்கூடிய இடம், அந்த இடத்துல இருந்துதான் மக்கள் வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா ரிட்டையர்ட்ல இல்ல அல்லது லீவ்ல போன போலீஸ் நிறைய பேரை திரும்ப நீங்க ஒர்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு ஆட்கள் பற்றாக்குறையா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் யார் யாருக்கு லீவ்ல இப்ப போய் வெளியே போயிருக்காங்களோ அவங்க ஃபுல்லா இமீடியட்டா உடனே ஜாயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. சோ இதுல எல்லாம் இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இதுவரை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த அளவுக்கு ஒரு போர் பதற்றம் நிலவுவதற்கான வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா இது போர் தான். ஏன்னா நம்ம அடிச்சோம், திரும்ப அவங்க அடிக்கிறாங்க, திரும்ப நம்ம எப்ப அடிக்க போறோம் அப்படின்னு அவங்க வெயிட் பண்றாங்க. கண்டிப்பா இந்தியா பதிலடி கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா பகல்காம்ல நடந்த சம்பவத்துக்கே இப்படி பண்ணுச்சுன்னா இதை நம்ம சும்மா அப்படியே விட்டுட்டோம்னா கண்டிப்பா என்ன பயம்னா அவ்வளவுதான், இந்தியா நம்ம திருப்பி அடிக்காது பயந்துட்டாங்க விட. அப்ப இதுதான் சான்ஸ், நம்ம திரும்ப 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 அடிப்போம்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க அட்டாக் பண்ணதான் செய்வாங்களே தவிர இதோட நிப்பாட்ட வாய்ப்பே இல்லை. அதனால திரும்ப நம்ம பதிலடி கொடுத்து அவங்கள ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் உண்டே தவிர பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இதுல துளி அளவு கூட கண்டிப்பா கிடையவே கிடையாது. சோ இப்படி திருப்பி அடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியா நைட்டை திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாகூர், இஸ்லாமாபாத் அப்படின்னா இஸ்லாமாபாத்ல அடிக்கிறதா பாகிஸ்தானோட ஒரு இருதய மாதிரி, ஹார்ட் மாதிரி, அதுதான் பாகிஸ்தானோட தலைநகர். சோ அந்த இடத்த டார்கெட் பண்ணி அடிச்சோம்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் பாகிஸ்தான் ஜர்க் ஆவாங்க அப்படின்ற மாதிரி முக்கியமான இடங்கள் எது எது, தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடம் எது எது அப்படின்ற இடமா பார்த்து அட்டாக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல சில வீடியோ ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்கு. அந்த வீடியோக்குள்ளெல்லாம் பார்க்கும்போது பொதுமக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள இருந்து பயந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடியாந்துட்டாங்க. ஏன்னா எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு. இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் ஆர்மி இந்தியாவில் உள்ள மக்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மக்களோட சேஃப்டி முக்கியம், இங்க போர் முக்கியமே கிடையாது. நம்ம அவங்களை திருப்பி அடிக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம மக்களை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப முக்கியமா இருக்காங்க நம்ம கவர்மெண்ட். ஆனா
பாகிஸ்தான் இதே வேலையை பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல துளி அளவு கூட கிடையாது. அவங்களுக்கு அந்த நாட்டு மக்கள் மேல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. ஏன்னா நம்ம திருப்பி அடிக்கிறதா ஃபர்ஸ்ட் நோக்கமா இருக்கணுமே தவிர இந்த மக்களை ப்ரொடெக்ட் பண்றது அடுத்த ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஒரு என்ன சொல்றது ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காங்க. அவங்க மக்கள் மேல அவங்களுக்கு அக்கறை இல்லை. அந்த மாதிரி அந்த நாட்டு மக்களே இந்தியா ப்ளீஸ் இதோட நீங்க வந்து வார ஸ்டாப் பண்ணுங்க, இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாது, எங்களுக்கு வந்து எங்க நாட்டுல பாதுகாப்பே கிடையாது, தயவு செஞ்சு நிப்பாட்டிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேட்டிகளை எல்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம். சோ இந்த மாதிரி அங்குள்ள மக்களுக்கு அந்த நாட்டு ராணுவமே பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்குது. சரி, இப்போ நம்ம நைட் வந்த ட்ரோன்களை அடிச்சு பதிலடி திரும்ப லாகூர் மேலையும் அந்த நாட்டோட தலைநகரான இஸ்லாமாபாத் மேலையும் கை வச்சுட்டோம். கண்டிப்பா இங்க திரும்ப அட்டாக் பண்ணிட்டோம் நைட்டு. ஆனா இதுக்கு பாகிஸ்தான் பதிலடி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள என்ன வேணும்னாலும் நடக்கலாம். அதனாலதான் பஞ்சாப்ல இருந்தும் நிறைய அந்த பார்டர் ஓட்டி லைன்ல இருக்கிறவங்கள ஃபுல்லா வெளியே வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பீரங்கிகளை வச்சு நம்ம பாகிஸ்தானோட எல்லையில இருந்தும் இந்தியாவோட எல்லையில இருந்தும் தாக்குதல் வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. பாகிஸ்தான் கண்டிப்பா பதிலடி திரும்ப கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட அரசியல் தலைநகரான இஸ்லாமாபாத் மேல கை வச்சதை விட அவங்களுக்கு லாகூர் மேல கை வச்சாதான் மிகப்பெரிய ஒரு பயம் வரும், மிகப்பெரிய ஒரு கோபம் வரும் அப்படின்னு நம்ம இந்திய ராணுவம் வந்து சொல்றாங்க. ஆனா வேணும்னே அந்த லாகூர் மேலதான் நம்ம இந்தியா அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ பாகிஸ்தான் இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பா சும்மா இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் பஹல்காம்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடமா பார்த்து அட்டாக் பண்ணுச்சு. சோ இதோட பிரச்சனையை ஸ்டாப் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த நாடு முழுக்க முழுக்க தீவிரவாதிகளுக்கே நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தோட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தாக்குதலோட நிப்பாட்டாம நேற்று நைட்டு நடந்த சம்பவம் வந்து துளி அளவு கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம இந்திய நாடு வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருந்ததுனால அதை வந்து தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 8 ஏவுகணைகள் மூலமா வந்து தாக்கியிருக்காங்க. அதை வந்து செயலிழக்க வச்சிட்டாங்க நம்ம கவர்மெண்ட். சோ திரும்ப 48 மணி நேரத்துக்குள்ள பாகிஸ்தான் நம்ம மேல அட்டாக் பண்ணோம். ஆனா நம்ம இந்தியா அட்டாக் பண்ற ஸ்டைலே ஒரு தனி ஸ்டைல் தான். அதிகாலை பொழுதுலதான் கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தினால எப்பவுமே ஆல்ரெடி நம்ம அட்டாக் பண்ணதும் அதிகாலை பொழுதுலாம் கிட்டத்தட்ட ஒரு 2:30 3 போலதான் வந்து போன டைம் வந்து அட்டாக் பண்ணாங்க. அதுலயே நிறைய தீவிரவாதிகள் வந்து கொண்டதா தகவல் வந்து வெளியே வந்துச்சு. நம்ம வீடியோலாம் நிறைய பார்த்திருப்போம். பாகிஸ்தான் உள்ள அந்த மசூதிகள், பள்ளிவாசல்கள், ஏகப்பட்ட இடம் வந்து வீடுகள்லாம் இடிஞ்சு சதஞ்சு போனதை, அப்புறம் வந்து அந்த தீவிரவாதிகள் தங்கி இருக்கிற அந்த டென்ட் போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி இடத்தையெல்லாம் அழிச்சோம். சோ திரும்ப பதிலடி கொடுத்தா பாகிஸ்தான் தாங்குமா தாங்காதா, இந்தியன் கவர்மெண்ட் பாகிஸ்தானை வீழ்த்துமா வீழ்த்தாதா அப்படின்ற ஒரு விஷயத்த கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா கண்டிப்பா எனக்கு என் நாடுதான் முக்கியம், இந்தியா தான் முக்கியம். ஏன்னா இப்போ அந்த நாட்டு நான் போன வீடியோல போட்டிருந்தேன், இங்க நிறைய பொதுமக்கள் இறந்து போறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து தாக்குதல் நடத்துறதுனால இங்கேயும் பொதுமக்கள் இறந்து போறாங்க, அங்கேயும் பொதுமக்கள் இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி இறக்கமில்லாத இந்தியா அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு நான் வந்து போட்டிருந்தேன். ஆனா நான் இப்ப ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படியும் ஒரு டைட்டில் வச்சோம் அப்படின்னு. தீவிரவாதிகளுக்கு இடம் கொடுக்கிற எந்த ஒரு நாடுமே இருக்கக்கூடிய அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரிதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் சொல்லிட்டு நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன், இஸ்ரேல் நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சப்போர்ட் இந்தியாவுக்கு இருக்கு. கண்டிப்பா இதோட இந்த தீவிரவாதத்தை ஒழிக்கணும் அப்படின்றதான் என்னோட குறிக்கோள். உங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன். டாடா பை பை. மறக்காம இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன, இல்ல நீ ஏதாவது தப்பா பேசியிருக்க அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டாடா பை பை. See you.